Hi friends, நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எறா கிரேவி செய்வதற்கு தேவையான மசாலா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் ஒரு 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் 10 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வரமிளகான்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதே மாதிரி 1 ஸ்பூன் சின்ன சீரகம். இந்த பெருசீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போந்தான் வாசமாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். இதை வறுக்கெல்லாம் தேவை கிடையாது. ஓகேவா, வாங்க இப்போ நம்ம அதை கிரைண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எறா கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம நல்லா அரைச்சாச்சு. பார்த்தா தெரியும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். தயவு செஞ்சு நல்லா பேஸ்ட்டாக அரைங்க, அப்போனா தான் கிரேவி திக்காகவும் ஸ்மூத்தாகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு ஐஷு ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.